பூமி சிதா சீரியல்ல இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. ராணி பேச்ச வந்து தட்டாம வந்து கேட்குறாங்க நம்ம சித்தார்த். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோயும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கன்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. எதுக்காக சித்தார்த் வந்து இந்த பூஜைய வந்து ஏற்பாடு பண்றான்? அப்படியே நம்ம ராணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தான் சித்ராங்கிற பொம்மி குழந்தை வந்து இந்த பூஜையோட சமாச்சாரத்த பத்தி எல்லாரும் சொல்லிடுறாங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கிறப்ப இந்த பூஜையெல்லாம் பண்ணா எனக்கு ஆயுசு கெட்டியாகுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சித்ராங்கிற குழந்தை சொல்லியிருக்காங்க. அச்சச்சோ! பொம்மிக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான் நமக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் திருப்பியும் வந்து பாப்பாக்கு எதுவும் பிரச்சனையா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ராணி ஒரு பக்கம் கிருஷ்ணவேணி அம்மாகிட்டேருந்து யார்ட்டயுமே வந்து பூஜையோட பலன் வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. இன்டைரக்ட்டா குழந்தைக்கும், தாய்க்கும் ரொம்பவே நல்லது இந்த பூஜை பண்ணா. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். சித்தார்த் இப்பல்லாம் ராணி மேல அன்பு பாசத்த வந்து காட்டுறேன். ஆமா தாத்தா, ராணி வந்து என்னோட பொண்டாட்டி. அப்படி இருக்கும்போது நான் அன்பு காட்டாம வேற யாரு அன்பு காட்டுவா? அஞ்சல இல்லாம போயிட்டாளே! இது எல்லாம் காது குடுத்து கேட்டிருந்தா அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டுருப்பாளே! தாத்தா, நான் எப்போதும் ஒரு சித்தார்த் தான். பூமி மேல எப்படி அன்பு பாசம் வச்சிருந்தேனோ, அதுக்கு ஈக்குவலா வந்து ராணி மேலயும் அன்பு பாசம் வச்சிருக்கேன். 2 பேருமே என்னோட 2 கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இதெல்லாம் கேட்டோனே வந்து தமன்னா கேங்கால வந்து தாங்கவே முடியல. என்னடா இது! பிரச்சனை மேல பிரச்சனை வருது. சித்தார்த்தா இப்படியே சொல்றான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே! வந்திருக்கிறது ராணியா? இல்ல பொம்மியா? இப்படி தலையில தூக்கி வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறான். அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, தமன்னாக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆயிடுது. உடனே சந்தோஷப்பட்டு சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமன்னா. ஏன்னா அந்த பூஜைய பத்தி எல்லாம் ஞாபகம் வந்துருது போல இருக்கு. இது நம்ம சாவித்திரி கேங்குக்கு யாருக்கும் தெரியல. என்ன தமன்னா, ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? இவளுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னு அந்த இடத்துல பேசுறாங்க. அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி ரகர் வந்து ஏதோ ஒரு காரணத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கா. அதனால தான். சித்தப்பா நீங்க தான் என்ன கரெக்ட்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா. எதுக்காக இந்த பூஜை பண்றாங்க? இன்னொன்னு இந்த பூஜையோட பேர் என்னன்னு ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரி வந்து அந்த பேர வந்து சொல்லிடுறாங்க. அத்த நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாரி பூஜை நம்ம வீட்ல நடந்துச்சு. என்னது? இதே மாரி பூஜை வீட்ல நடந்துச்சா? அதுவும் இங்க நடக்கல, கோயில்ல. யூ மீன் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. சாவித்திரி, ஆமா. அதே பூஜை தான். இப்ப என்ன அர்த்தம்? அப்பன்னா ராணி நம்மள விட்டு நிரந்தரமா போறான்னு அர்த்தம். இந்த வாட்டி கணக்கே இல்லாம நம்ப ராணிய வந்து அனுப்பிச்சு வச்சுருவோம். சரியா? அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு முன்னாடி வந்து பத்மநாபன் எதுவும் வாய தொறக்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணுவோமா? அத்த, பத்மநாபன் இப்ப எப்பவுமே வந்து அமைதியா தான் இருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில நம்ப அந்த டார்கெட்ட அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ப ராணி வேலைய வந்து கனகச்சிதமா முடிப்போம். ஏன்னா, அதுக்கேத்த மாரி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, சித்தார்த் வந்து ராணிகிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நான் கேட்டேன்னு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. சித்தார்த் வந்து இப்ப முழுசாவே வந்து மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சித்தார்த் வந்து பொம்மி மேல பாசம் வச்சான். அதே மாரி அவ போயிட்டா. இப்ப ராணி மேல பாசம் வைக்க போறான். அதே மாரி போறா. இத நெனச்சு எனக்கு ஹாப்பி தாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. தமன்னா கேங்லேருந்து எல்லாம். ஒரு பக்கம் ராணி இந்த பூஜைய வந்து நல்ல விதமா பண்ணணும். சரியா, இந்த பூஜை தானே பண்ணிட்டா போச்சு. இல்ல பூஜை பண்றப்ப நம்ம 2 பேரும் பக்கத்து பக்கத்துல தான் உட்காரணும். நீ உன் கோவத்தெல்லாம் வந்து இந்த 4 செவுத்து ரூம்குள்ள வந்து காட்டினா போதும். வேற எதுவும் பண்ணக்கூடாது. சரியா, நீ சொன்ன மாரியே செஞ்சுட்டா போச்சு. அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூஜை நீ எதுக்காக பண்றேன், ஏன் பண்றேன்னு எனக்கு தெரியாமலாம் இல்ல. இந்த பூஜைய பத்தி உள்ள சமாச்சாரம் எல்லாம் எனக்கும் தெரியும். சரியா? அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால மட்டும் தான் உனக்காக வந்து நான் பூஜையில வந்து கலந்துக்கிறேன். வேற எதுவும் கிடையாது. சரியா? சைக்கிள் கேப்ல வந்து அன்பு காட்டுறேன், பாசம் காட்டுறேன் ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கயேன் அப்புறம் அவ்வளோதான். சரி ராணி, நான் வந்து ஒரு காலத்தில உன்ன வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்குனேன். நீ அப்போ வந்து சித்தார்த் தான் உன் உலகம்னு நெனச்சுக்கிட்டு இருக்க. இப்ப நான் உன்ன பொம்மி போல பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. வாழ்க்கை இப்படிதான் வந்து வேணான்னா விலகி போகும். வேணும்னு சொன்னா அதுவும் விலகி தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. 2ம் ஒண்ணு தானேய்யா. அதாவது உன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒண்ணு சொன்னேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒண்ணு சொன்னேங்கிற மாரி. அந்த இடத்துல வந்து சித்தார்த் வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. பூஜையில வந்து உட்கார்றதுக்கு எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வீட்ல இருக்கிற எல்லாரும். எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். என் மருமக வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டா. இப்ப வீட்ல வேற பூஜைக்கான ஏற்பாடு எல்லாமே வந்து நானும் அஞ்சல நம்ம தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த வாட்டி நம்ம ராணி மேல அளவு கடந்த அன்பு பாசம் வச்சிருக்கான். இதே மாரி தான் வந்து பொம்மிய வந்து தலையில தூக்கி வச்சு தாங்குனான். இப்ப ராணியும் பாத்துக்க ஆரம்பிச்சிடுறான்ல. எனக்கு இத விட சந்தோஷம் வேற என்ன இருக்குன்னு தாத்தா வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் வந்து தடபுடலா செஞ்சுட்டு இருக்காங்க. அத்த, இவ்ளோ காஸ்ட்லியா வந்து பூஜை செய்றான்னு நெனைக்காதீங்க. நிச்சயம் வந்து நம்பூதிரி ஏதாவது வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த திட்டத்த எல்லாத்தையும் நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்ப புதுசா வந்து மந்திரவாதிங்கலாம் இருந்தாங்கல்ல, அவங்கள வந்து பார்க்கறதுக்காக வந்து குடுகுடுன்னு வந்து போறாங்க அந்த இடத்துல. நம்ம தமன்னா ஃபோன் அடிக்கிறாங்க. தனியா இருக்கிறப்ப ஃபோன் அடிச்சு, "வீட்ல எதுவும் பிரச்சனை வரப்போதா? சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, பிரச்சனை வரதான் போகுது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல.
என்னது இன்னமும் வந்து மீன் வந்து கலர் மாறவே இல்லையா? அப்படி என்னதான் பிரச்சனை வரப்போது ஒண்ணும் புரியலங்கிற மாரி ராணிய பார்க்குறப்ப மட்டும் அந்த மீன் வந்து அந்த மாரி கலரா வந்து தண்ணி வந்து காட்டுது. யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியவே இல்லையே! பத்மநாபன் மாமாவுக்கு தான் பிரச்சனைங்கிற மாரி தான் ராணி வந்து அந்த இடத்துல உஷாரா வந்து பத்மநாபன பத்திரமா பார்த்துக்கணுங்கிற மாரி யோசிக்கிறாங்க. ஆனா ராணிக்கு தான் பிரச்சனைன்னு நம்ம சித்தார்த்துக்கு வந்து தெரியுது. ஆனா இவ்வளோ நேரம் வந்து யோசிச்சு பார்த்தவங்க கரெக்ட்டா வந்து ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. அப்பனா நம்ம பாப்பாக்கு ஏதோ ஒண்ணு ஆகுதுங்கிறது தான் சிம்பாலிக்கா இவ்வளோ நேரம் காட்டிட்டு இருந்தியா? அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த கலர் தண்ணி நார்மலா வந்து வந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஓ! புரியுது, புரியுது. நான் கண்டுபிடிச்சதுனால, நீ வந்து கலர் தண்ணியா மாத்திட்ட. இதனால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லும்போது, திருப்பியும் வந்து அந்த மீன் வந்து ரெட் கலர் தண்ணிய வந்து காட்டுது. இத பார்த்தோன வந்து திருப்பியும் வந்து பயப்படுறாங்க அந்த இடத்துல. என்னடா இது? ஒண்ணும் புரியலையே! இதுக்கான பரிகாரத்த வந்து என்ன செய்யணும்? ஏது செய்யணும்னு கேட்போம்ன்னு சொல்லி நம்பூதிரிகிட்ட ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க. பொன்னே நேத்தி வந்து நான் உனக்கு ஃபோன் அடிச்சேன் நைட்டு. சித்தார்த் தான் எடுத்தாங்க. நீ ஜாதகம் குடுத்தல்ல, அப்பயே எனக்கு எல்லாமே தெள்ள தெளிவா தெரிஞ்சுச்சு. நான் உன்கிட்ட எந்த உண்மையும் மறைக்க விரும்பல. ஆனா, நீ கொஞ்சம் பாதுகாப்பா இரு. உனக்கு சின்னதா பிரச்சனை வர மாரி தெரியுது. அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்பூதிரி.